அரசாங்கம் எதில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், சந்தைனா எது அப்படின்னா, சமூகம் அமைதியாக இருக்கிறதா, மூன்று சக்திகளுடைய கூட்டு செயல்பாடு. உலகத்தில் மூன்று சக்திகள், பிரதானமான சக்திகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்படுகிறது. அது இணைந்து செயல்படுகின்ற பொழுது முரண்பாட்டுடன் செயல்படும், உடன்பாட்டுடனும் செயல்படும். இந்த மூன்று சக்திகளும் தன்னை தகவமைத்துக் கொண்டு செயல்படுகின்றன. அது என்ன மூன்று சக்திகள் அப்படின்னா, ஒன்று அரசாங்கம், இரண்டு சந்தை, மூன்று சமூகம். அரசாங்கம் எதில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதிகாரத்தில் கட்டமைக்கப்பட்டது. சந்தை எதில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது லாபத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சமூகம் எதில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அன்பில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலகட்ட வரையில் சமூகத்தையும் சந்தையையும் நெறிப்படுத்தக்கூடிய வல்லமை பொருந்தியதாக இந்த அரசு இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அப்படி அந்த அரசாங்கத்தால் செயல்பட முடியவில்லை. காரணம், சந்தையினுடைய தயவின்றி அரசாங்கம் செயல்பட முடியவில்லை. மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு யாருடைய கூட்டு அரசாங்கத்திற்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால் சந்தையினுடைய கூட்டு தேவைப்படுகிறது. உடனே சந்தையினுடைய ஆதரவை அது பெற்றுக்கொண்டது. ஆக அரசாங்கமும் சந்தையும் சேர்ந்து மக்களுக்கு பணி செய்வதாக அறிவித்தது. ஒரு காலத்தில் அரசு மட்டுமே சொன்னது, நான் உங்களை பார்த்துக் கொள்கிறேன். அதற்கு பிறகு அரசாங்கமும் சந்தையும் உங்களை பார்த்து கொள்ளும். என்ன பார்த்து கொள்ளும்? அரசாங்கம் குடிநீர் தர முடியவில்லை என்று சொன்னால் சந்தை குடிநீர் தந்துவிடும். அரசாங்கம் உங்களுடைய மருத்துவ வசதிகளை செய்து கொடுக்க முடியவில்லை என்றால் சந்தை மருத்துவ வசதிகளை செய்து கொள்ளும். இப்போ சந்தைனா எது அப்படின்னா, தொழிற்சாலைகளும் பொருள் விற்பனை செய்யக்கூடிய நிலையங்களும் சந்தை என்று பொதுவாக நாம் குறிப்பிடுகிறோம். ஆகையினால இந்த இரண்டும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து விடும் என்று நம்பிக்கை தந்து இந்த இரண்டு அமைப்புகளுமே. ஆனால் இன்றைக்கு இந்த இரண்டுமே தோத்து போன நிலையில், வெற்றி பெற இயலாத நிலையில் என்ன விவாதிக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த மக்களுடைய ஒத்துழைப்பும் மக்களுடைய பங்கேற்பும் மக்களுடைய தயாரிப்பும் இல்லாமல் எந்த வெற்றியையும் நாம் கொண்டு வர முடியாது. எந்த மாற்றத்தினையும் எந்த மேம்பாட்டினையும் கொண்டு வர முடியாது. ஆகையினாலே இந்த சமூகத்தை தயார் செய்வது என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. அப்ப என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த அரசாங்கம் மக்களாட்சி நாட்டில் மக்களிடமிருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு செல்கிறது. அதே போல ஒரு மக்களாட்சி நடைபெறுகின்ற நாட்டில் மக்கள் குடிமக்களாக மட்டும் இருப்பது கிடையாது, நுகர்வோராகவும் இருப்பார்கள். ஆக சந்தை நல்ல நுகர்வோரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. ஆக இந்த சந்தையும் அரசும் என்ன செய்கிறது என்று சொன்னால் சமூகத்தை ஒரு மயக்க நிலையில் வைத்திருக்கிறது. அரசு தன்னுடைய அதிகாரத்தை வைத்து என்ன செய்கிறது என்றால் சமூகத்தை மேய்க்கிறது. சந்தை தன்னிடம் இருக்கக்கூடிய பொருள்களை வைத்து சமூகத்தை நல்ல நுகர்வோராக வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய வெளிப்பாடாக சமூகம் அமைதியாக இருக்கிறதா, நிம்மதியாக இருக்கிறதா, மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்றால் இல்லை. இங்குதான் இன்றைக்கு எது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது என்று சொன்னால், இந்த பொதுமக்களுடைய பங்கேற்பு, பொதுமக்களுடைய திறன், பொதுமக்களுடைய வாழ்வியல் கலாச்சாரம், பொதுமக்களுடைய விழிப்புணர்வு இவைகள் இருந்து இந்த இரண்டையும் கண்காணிக்கக்கூடிய நிலையில் அவர்கள் அதிகாரப்படுத்தப்பட்டால் மட்டுமே அன்றி இன்றைக்கு சமுதாயம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்ற நிலைக்கு வந்திருக்கிறது. ஆகையினாலேதான் மூன்றாம் சக்தியை உருவாக்குங்கள், மூன்றாம் சக்திக்கு அதிகமான அதிகாரத்தை தாருங்கள், ஆக மூன்றாம் சக்தியை அதிகாரப்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த மூன்றாம் சக்தியை அதிகாரப்படுத்துவது என்பது மக்களை அதிகாரப்படுத்துவது. இதுதான் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. இந்த மூன்று சக்திகளும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து வேலை செய்ய வேண்டும். சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்காக வேலை செய்ய வேண்டும், சமூகத்தை நோக்கி வேலை செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் சந்தையை நோக்கி வேலை செய்கிறது, சந்தை அரசாங்கத்தை பயன்படுத்துகிறது, சந்தை சமூகத்தை அதனுடைய உற்பத்தி செய்த பொருளை விற்பதற்கு பயன்படுத்துகிறது. இவைகளை தாண்டி இந்த மூன்றும் பரஸ்பரமாக ஒன்றுக்கொன்று உதவி செயல்பட்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் அனைவரும் கூறுகிறார்கள். ஒரு புதிய உலகை படைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மக்களை அதிகாரப்படுத்த வேண்டும், சமூகத்தை தயார் செய்ய வேண்டும். இதுதான் இன்றைக்கு பிரதானமான தேவையாக இருக்கின்றது.
வணக்கம்.